சண்முக பாண்டியனுடன் கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்த்த அம்பிகா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரீரிலீஸ் செய்யப்பட்ட கேப்டன் பிரபாகரன் படம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை கேப்டனுடைய மனைவி பிரேமலதா, மகன் விஜய் பிரபாகரன் நெய்வேலியில பார்த்த நிலையில இளைய மகன் சண்முக பாண்டியன் படக்குழுவோடு சேர்ந்து சென்னையில பார்த்து ரசிச்சாரு. மேலும் அவங்களோட சேர்ந்து படத்தை பார்த்த அம்பிகா பிரஸ் மீட்ல பேசும்போது, ஆர்கே செல்வமணி கேப்டன் பிரபாகரன் பார்ட் 2 படத்தை எடுக்க போறதா கேள்விப்பட்டேன். தயவு செய்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரிஜினலா இப்படியே ராவா படத்தை எடுங்க. அந்த டைம்ல படம் ரிலீஸ் ஆன போது எந்த சீனுக்கெல்லாம் கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போதும் அதே சீன்களுக்கு கிளாப் பண்ணாங்க. இப்பெல்லாம் எல்லா படத்துலையும் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கேப்டன் பிரபாகரன் படத்தில் பாருங்க, எல்லாருமே ஒரிஜினல் மனிதர்கள். எப்போவோ நடக்க போகிற விஷயங்களை அப்போவே படத்தில் எடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வசனங்களும் இருக்குது. அதுவும் படத்தை கேப்டன் மகனோட பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். அப்போ சடனாக இந்த படத்தை புஷ்பா படத்தோட ஒப்பிடுறதை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு அம்பிகாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். புஷ்பா இப்போ வந்த படம், கேப்டன் பிரபாகரன் எப்போவோ வந்த படம். ஸோ அந்த படத்தோட தான் புஷ்பாவை ஒப்பிடணுமா என்ன? புஷ்பா படத்தை கேப்டன் பிரபாகரன் படத்தோட ஒப்பிடக்கூடாதுன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அம்பிகா. திருவண்ணாமலைக்கு போன அம்பிகா, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், ஆனால் எந்த கட்சின்னு கூடிய சீக்கிரமே சொல்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அம்பிகா. போகிற போக்க பார்த்தா அம்பிகா தேமுதிகவில் சேர்ந்துடுவாங்க போலேன்னு கமெண்ட்டும் பண்ணுறாங்க ரசிகர்கள்.